தமிழும் சரஸ்வதியும் இன்றைய எபிசோடில் ராகினி அர்ஜுனை சந்தேகப்பட்டதால் அர்ஜுன் ராகினி கிட்ட நான் வாழ்கிறதே உனக்கும் நம்ம குழந்தைக்காகவும் தான், ஆனால் நீயும் என்ன சந்தேகப்பட்டுட்ட. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கே சொத்தை திரும்ப எழுதி கொடுத்துடலாம். நாம் வீட்டை விட்டே போயிடலாம். என் அம்மாவையும் அக்காவையும் ஊருக்கு அனுப்பிடுறேன். நீயும் உங்கள் அம்மா கூடவே இருந்துடு. நானும் எங்காவது போயிடுறேன். நீ சந்தேகப்பட்ட பிறகு என்ன இருக்குன்னு அழுது சீன் போடுறாரு. இதை பார்த்து ராகினி மனசு மாறி, அர்ஜுன் நீங்கள் அழாதீங்க. உங்கள் மாமா பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது தான். ப்ளீஸ் அர்ஜுன், நான் உங்களை முழுசாக நம்புறேன்றாங்க. அப்புறம் மேக்னா அண்ட் சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ் நியூ கம்பெனி ஓப்பனிங்காக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் ஃபங்க்ஷன் என்ட்ரன்ஸில் தமிழ் சரஸ்வதி பேனர் வச்சிருக்கிறத பார்த்துட்டு நமச்சி மேக்னாவோட மாமாவுக்கு கால் பண்ணி தமிழ் சரஸ்வதி பேனரை பார்த்தா மேக்னாவுக்கு உண்மை தெரிய வந்துடும். நீங்கள் தான் எப்படியாவது மேடத்தை வரவிடாமல் தடுக்கணும்ன்றாரு. ஆனால் கலியவர்தன் வேணும்னே மேக்னாவை தடுக்காமல் விட்டுறாரு. மேக்னா கமலம்மா வந்து பேனரை பார்த்துட்டு நமச்சியை கூப்பிட்டு கோவமா என்ன ஏதுன்னு கேட்க, நமச்சி உடனே அங்கே வந்திருந்த அர்ஜுனை காட்டி இது எல்லாம் அர்ஜுனோட வேலைன்னு சமாளிக்கிறாரு. பூஜையில் தமிழும் மேக்னாவும் விளக்கேற்றுறாங்க. அப்போ அர்ஜுன் சொல்லி கொடுத்த மாதிரி ஐயர் எல்லாரும் தம்பதிகளாக வந்து விளக்கேற்றுங்கன்னு சொல்ல கோதா, நடேசன், வசு, கார்த்தி விளக்கேற்றுறாங்க. அடுத்து தமிழ் சரஸ்வதியும் ஜோடியாக விளக்கேற்றுறதை பார்த்துட்டு மேக்னா பயங்கர கோவமா, தமிழ் நீங்கள் 2 பேரும் எதுக்கு விளக்கேற்றுறீங்கன்னு கேட்க, அதுக்கு சரஸ்வதி தம்பதிகள்லாம் நாங்கள் தானமா வரணும்னு சொல்ல மேக்னா ஒன்றும் புரியாமல் தமிழ்கிட்ட சரஸ்வதி உங்களுக்கு யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழ், என்னங்க புதுசாக கேட்குறீங்க, சரஸ்வதி என் பொண்டாட்டின்றாரு. இதை கேட்டு மேக்னா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க, கமலாம்மா அப்போ நீ கல்யாணமானவனான்னு கேட்க, நடேசன் கல்யாணமாகாமல் புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்க முடியும், அவங்களுக்கு குழந்தையே பிறக்க போகுது, இப்போ போய் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்களேன்றாரு. மேக்னா உடனே பயங்கர கோபமாகி, தமிழை நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, என்னை ஏமாத்திருக்கீங்கன்னு தமிழ் சாட்டியை பிடிக்க சரஸ்வதி உடனே மேக்னாவோட கையை தட்டி விட்டுடுறாங்க. கமலா அம்மா இவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு இவன் ஃப்ரெண்டு தான் சொன்னான்றாங்க. நடேசன் உடனே நமச்சியை ஏன்டா இப்படி பொய் சொன்னு கேட்க, நமச்சி அன்னைக்கு கம்பெனிக்கு வேலை செய்ய பர்மிஷன் கேட்க போனப்ப மேக்னா மேடம் பேச்சுலர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிட்டாங்க, அதனால தான் சொல்ல தமிழ் பயங்கர கோவத்தில் நமச்சி சட்டையை பிடிச்சி என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க, அதுக்காக தான் நான் அவங்கள பார்க்க போனப்பெல்லாம் நீ பயந்துக்கிட்டே இருந்தியா, ஏன்டா இப்படி பண்ணன்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.